ராஜா தியேட்டர் 1938 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு. ஹைலைட்டுன்னு சொன்னால் நாடோடி மன்னன் 100வது நாள். எம்ஜிஆர் படங்கள்னா ரிலீஸ் எல்லாம் 5 ஷோ, மினிமம் 5 ஷோ கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம். ஒரு ஷோ முடிஞ்சோடனே அடுத்த ஷோ போட்டுருவோம். ஏன்னா பீப்புள் வெயிட்டிங், வெளியவே நிற்பாங்க. சைக்கிளுக்குன்னு தனியாக டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு 500 சைக்கிளாவது நிற்கும். அந்த ரோடு எண்டிலிருந்தே நிற்கும், காலையிலேருந்தே இருப்பாங்க. அந்த ஷோ முடிஞ்சோடனே அடுத்த ஷோவுக்கு அப்படியே நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரௌடு எம்ஜிஆருக்குனாலே ஒரு தனி க்ரௌடு தான். NH ரோட்டில் ஒரு லேண்ட்மார்க். எம்ஜிஆர் வந்து NH ரோட்டில் நடந்து வந்து நாடோடி மன்னன் விழாவில் பங்கேற்று அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. அன்றைக்கே வந்து எம்ஜிஆருக்கு இருக்கிற மாஸ் அப்பீலை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாலே போகும். முன்னாடி எங்கள் சிறிய பாட்டனார் விஸ்வநாதன் செட்டியாரும் அப்புறம் தியேட்டரோட இன்னொரு பார்ட்னர் பட்டாபிராமன் செட்டியாரும் நடந்து வர எம்ஜிஆர் வந்து அப்படியே ஒரு ஷால் மாதிரி ஒரு துண்டு மேல் துண்டை போட்டுட்டு அப்படியே கையில் இழுத்துட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டு நடந்து வர்றாரு. வராத நடிகைகளே இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, சரோஜா தேவி, சிவாஜி கணேசன், MG ராமச்சந்திரன், பானுமதி, இப்படி வந்து பல பேர் வந்திருக்காங்க. அது போலவே வந்து ஸ்டுடியோ ஓனர்ஸ் மெட்ராஸில் இருந்தாங்கல்ல, AV மேயப்ப செட்டியார், அப்புறம் ஜெமினி SS வாசன், நாகிரெட்டி போன்றவர்கள்லாம் வந்து நம்ம தியேட்டருடைய விசிட்டர்ஸ். ராஜா தியேட்டர் வந்து பல நாடகங்களுக்கும் கொடுக்கப்பட்டது, நிறைய எம்ஜிஆர் படங்கள் போடப்பட்டது, நிறைய ஹிட்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டது. ரொம்ப ராசியான ஒரு தியேட்டர்னு சொல்லுவாங்க. அமைச்சரே, கொஞ்ச நாட்களே பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைகளை தீர்ப்பவன் தான் அறிவாளி. அதிகாரத்தை என் கையில் ஒப்படைப்பதா என்றால் சொல்லுங்கள், அடுத்த காரியத்தை கவனிக்கிறேன். இல்லையாயின் யோசித்து போல் சொல்லுங்கள். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வின் நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. எனக்கு வந்து சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ அந்த பாட்டெல்லாம் வருது இல்லை, அந்த பங்களாக்குள்ளார் வாணிஸ்ரீ ஓடி போய் அப்படி பார்த்து வந்து மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே, அப்புறம் யாருக்காக, எனக்கு கனவு மாதிரி. எனக்கு ஒரு 4-5 வயசு தான் இருந்திருக்கும் போல். அந்த படம் 1974 எப்போ வந்தது. அந்த படத்தை ஒரு கனவுல பார்த்த மாதிரி எனக்கு நினைவு. கரகாட்டக்காரன் ட்ரான் அந்த 2 வாழைப்பழத்துக்காகவே 100 நாள் ஓடிச்சு. அந்த வாழைப்பழம் இந்த காரை யார் வச்சுருந்தாங்க, அந்த 2. எஸ், பிரேக் எடுத்து ஓடின படம் அதுதான். பிரேக் எடுத்து திருப்பி ஓடிச்சேன். 1 month தாளி திப்பி வேசி ட்ரான் ஃபார் another 100 days. அந்த 2 வாழைப்பழம் தான். அதுக்கு ஒரு 100, இதுக்கு ஒரு 100. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு எது? 2010ல தான் கடைசி படம் போட்டோம். இந்த மாதிரி கடைசி படம் அந்த எம்ஜிஆர் பக்தர்கள் சங்கம்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்கு திருப்திப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்து அந்த கடைசி நாள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுத்தோம். அலிபாபாவும் 40 திருடர்கள் போட்டோம். அவங்கெல்லாம் கடைசியில் அழுதுகிட்டே போனது ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அந்த நினைவுகள். கெப்பாசிட்டி ஆஃப் த தியேட்டர், நம்ம தியேட்டர் வந்து 1000 to 250 சீட்ஸ், ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் தியேட்டர்ஸ். ஒரு 50 வருஷமாக எங்கள் தியேட்டரில் ஒரு மேனேஜர் இருந்தார், தண்டாயுதம்னு சொல்லிட்டு. அவரோட இது வந்து ஒரு கோட் போட்டிருப்பார், நம்ம ஷர்ட்டு வேஷ்டி, அதுக்கு மேலே ஒரு புஷ் கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பார். அவர் பேரே வந்து கோட் மேனேஜர் தான் சொல்லுவார்.
தேட்டரில் ஒரு புது படம் வந்துச்சுன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு சின்ன திருவிழா மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு குதூகூலம் சந்தோஷமாக இருக்கும். அங்கே தேட்டர்லேயும் அதே மாதிரி இருக்கும். ராஜ் செட்டியார் வந்து எங்கள் தாத்தா, அவர் தான் இது ஸ்தாபகர். நாங்கள்லாம் வந்து கூப்பிட்றதே கல்கண்டு தாத்தான்னு தான். அவர் வந்து நான் எங்களை பார்த்தாலே எடுத்து கல்கண்டு எடுத்து கொடுப்பார். அப்படி அது அவர் ரொம்ப மெஜஸ்டிக்காக இருப்பார். அங்கவஸ்திரம் போட்டு 6 feet டாலு, ரொம்ப ஃபேராக இருப்பார். நின்னாருன்னா பெரிய எடுத்து டப்புன்னு எல்லோரும் கை கும்பிடுவார். அந்த மாதிரி ஒரு வெரி வர்சடைல் பர்சன். அவர் பண்ண புண்ணியங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழனிக்கு பக்கத்தில் பாலசமுத்திரம்ங்கிற ஒரு கிராமம். இந்த P.A. ராஜ் செட்டியாருங்கிறவங்க அம்மா பேர் சுப்புலட்சுமி அம்மாள், அப்பாவோட பேர் அழகிரி சுவாமி. இந்த சந்தைக்கெல்லாம் போவோம், இன்றைக்கி வண்டி கட்டிட்டு போவாங்க. சந்தைகளில் பவுன் காசு விற்கிறது, அப்புறம் வெள்ளி தங்கத்தில் பவள மாலை முத்து மாலை கட்டுறது, இதெல்லாம் பண்ணி ஒரு சின்ன கடை ஒன்று வச்சார். என்ன கடைன்னா ஒரு பெட்டி, ஒரு தராசு, கொஞ்சம் தங்கம் வெள்ளி அது இது வச்சுட்டு வியாபாரம். ஒன்றும் பெருசாக சோபிக்கலை. அப்போ ட்ரெயின் வந்துருச்சா பாம்பே போய் பார்க்கலான்னு சொல்லி பாம்பே போகிறாரு. அப்போ பார்க்குறாரு பம்பாயில் வெளிநாட்டுக்காரங்க இந்த ஹால்மார்க் பண்ண நகைகளை விற்றுட்ருக்குறாங்க. இந்த ஹால்மார்க் இஸ் a சைன் ஆஃப் கேரண்டி. ஆனால் அந்த மாதிரி நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னா இங்கே அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது. அப்போ எப்படி செய்கிறது? சரி பேசாமல் திரும்பி வர்றாரு. வந்த உடனே கடையை போடுறாரு. P.A. ராஜு செட்டி அண்ட் பிரதர். ஒவ்வொரு நகையிலையும் PARன்னு அவருடைய பேர் சீல் போட்டார். இந்த சீலை போட்டு நீ என்கிட்ட சீலோட கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இந்த நகையை நான் எடுத்துக்கிறேன். செல்லிங் ப்ரைஸ், பைபேக் ப்ரைஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேட், கேரண்டி சிஸ்டத்தை இந்தியாவிலேயே முதல்ல அவர் கொண்டு வந்தார். ரூபா சம்பாதிக்கிறோமா 50 ரூபா விளம்பரத்துக்கு செலவு பண்ணிடுவாராமா. புது டிசைனு, கேட்லாகு, முதல்ல சினிமா நடிகைகளை நம்ம விளம்பரங்களில் பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்புறம் நகைகளுக்கு ஒரு அடைமொழி, அழகுக்கு அழகு செய்யும் ஆபரணங்களுக்கு. 1940ஸ்லேயே 1,40,000 ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் பில் ஒரு வருஷத்துக்கு. கிருஷ்ணா அட்வர்டைசிங் ஏஜென்சின்னு அவரே ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சி வச்சுட்டார். எந்த பத்திரிக்கை தமிழ்நாட்டில் பார்த்தாலும் பேக் ரேப்பர் நம்மளுக்கு தான் விளம்பரம் அப்படின்னு போட்டுட்டாங்க. காந்தி கோயம்புத்தூர் வர்றப்போ எங்கள் வீட்டுடைய சில்வர் மாடல் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சில்வர் மாடலை காந்தி ஏலத்தில் விடுறப்போ எங்கள் குடும்ப நண்பர் திரிபுவன்தாஸ் வேண்டவன் குடும்பம், அபய்சந்த் வேண்டவன், அப்பு சேட்டும்பாங்க, அவர் 500 ரூபா சொச்சத்துக்கு எடுத்தார். இப்படியா கோயம்புத்தூர் மார்க்கெட் வியாபாரிகள் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். ஜவுளி கடை இருந்ததுனால கோயம்புத்தூர் கிளாத் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷனுக்கு தலைவராக இருந்தார். அப்புறம் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும்னு சொன்ன பொன்மொழிக்கு ஏற்ப கோயம்புத்தூர் நகை வியாபாரிகள் சங்கம். அப்புறம் 1951 கோயம்புத்தூர் ஆரிய வைசிய சராப் வியாபாரிகள் சங்கம் 1923. அப்புறம் 1953 தமிழ்நாடு நகை வியாபாரிகள் சம்மேளனம். ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சங்கத்தை எல்லாம் கூட்டி ஒரு 70-80 சங்கங்களை சேர்த்து ஒரு குடையின் கீழே அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ராஜ்பவனுங்கிற வைஷால் ஸ்ட்ரீட் வீட்டில் 36க்கு மேலே அதிகமான கல்யாணங்கள் நடந்திருக்கு. நிறைய பூஜைகள், ஹோமங்கள், தான தர்மங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே பிக்கெஸ்ட் ரீட்டைலர், பிக்கெஸ்ட் ஹோல்சேலர், பிக்கெஸ்ட் புல்லியன் மர்ச்சன்ட், பிக்கெஸ்ட் மேனுஃபேக்சரர் P.A. ராஜ் செட்டியார் தான். ஹையஸ்ட் டேக்ஸ் பேயிங் ஜுவல்லர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. இங்கே இருந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பாம்பேக்கு, அகமதாபாத்துக்கு, மெட்ராஸுக்கு, கேரளாவுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணி அவங்க தொழில் பழகி அப்புறம் அவங்க எல்லாரும் அப்புறம் ஹோல்சேலர்ஸாக மாறினாங்க. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிபிஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனில் சந்திரபிரபா பிக்சர்ஸ்னு ஒரு ஸ்தாபனம். அதில் 200க்கும் அதிகமான படங்களை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவர் சொல்லுவார், இங்கே பாரப்பா பஸ் டிரான்ஸ்போர்ட் வந்தோடனே கிராமத்துக்காரங்கெல்லாம் விவசாயிகள்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் ஊருக்கு வர வர எனக்கு வர்த்தகம் அதிகமாச்சு. மில்லுகள் வர ஆரம்பித்தது, எனக்கு வர்த்தகம் அதிகமாச்சு. அப்போது ஒவ்வொரு தொழிலும், ஃபவுண்ட்ரி தொழில் அதிகமாச்சு, எனக்கு வர்த்தகம் அதிகமாச்சு. நிறைய பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது, எனக்கு வர்த்தகம் அதிகமாச்சு. எல்லாரும் நல்லா இருந்ததுனால தான் நான் நல்லா இருக்க முடிஞ்சது.
அதனால தான் வந்து அன்னாடம் தான தர்மம் செய்யணும்னு நான் சொல்கிறேன். எல்லா தேசிய தலைவர்களையும் பார்த்துருக்காரு. விடுதலை காந்தியை சந்தித்ததுனால முழுசாக கதை. பேரூர் கோயில் யானை ஜானகி, அந்த யானைக்கு ரொம்ப கைராசி, பூஜை பண்ணால் சிறந்து விளங்கும்னு சொன்னதுனால கோயில் நிர்வாகத்தினர்கிட்ட வேண்டுகோள் வச்சு அந்த கோயில் யானை ஜானகி வந்து அந்த பூஜையில் பங்கேற்றதாமா. எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் பூராமே தேட்டர்லேயே தான் நடத்தணும். அதாவது எல்லா கல்யாணமும் ரிசப்ஷன்ஸும் அதுக்கு நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்ஸும் தேட்டரில் தான் நடத்திட்டு இருந்தோம். தேட்டர்னு சொன்னால் ராயல் தியேட்டர், ராஜா தியேட்டர் தான், வேறு எதுவும் இருக்காது. எங்களுக்குள்ளே எந்த வித போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி அந்த தியேட்டருக்கு உருவாக்குனது ராஜ் செட்டியார் ஸ்தாபகர். அதை பெருசு பண்ணி அதை நிலைநாட்ட வச்சது விஸ்வநாத் செட்டியார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வி. அவர் ஒரு அஷ்டாவதானி. எனக்கு அப்படி பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லணும். பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பார், ஃபோனை பேசிக்கிட்டே இருப்பார், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவார், வந்த வாடிக்கையாளருக்கு நகையை எந்திரிச்சு நின்று கொடுப்பாரு. இது மாதிரி ஒரு 7-8 வேலையை ஒரே சமயத்தில் பண்ணிக்கிட்டே இருப்பார். எதுவோடையும் கலந்து கெட்டு போகாத அளவுக்கு இருப்பார். ராயல் தியேட்டர், ராஜா தியேட்டர் 2 பேருக்குள்ளே இருந்த நட்பில் ஒரு சமயத்தில் அவர் கொடுத்த படம் ஊட்டி வரை உறவு ஒரு பொது நிதி வழங்குவதற்காக கலெக்டர் கேட்டதன் பிரகாரம் நாங்கள் வந்து தனியாக ஒரு காட்சியை போட்டு அந்த காட்சியில் வந்து வந்த வசூல் எடுத்து 2 பேரும் சேர்ந்து கொடுத்தோம். அப்படி அந்த ஒரு பெருமை எங்களுக்கு சந்தோஷம் எல்லாமே இருக்குது. எப்பயுமே ராயல் தியேட்டரும் ராஜா தியேட்டரும் இணைஞ்சிருந்தாங்கிறதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே ராஜா தியேட்டரில் படம் போட்டு எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் லாஸ் ஆனதே கிடையாது. எப்படியும் மேக்கப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏற்கனவே ஒரு 2 வாரம் ஆயிருக்கு ஒரு படம் புது ரிலீஸ் பக்கத்தில் எங்கேயா காம்ப்ளெக்ஸ்லேயே எல்லாம் தான் இருக்கு. எம்ஜிஆர் படம் போனால் அங்கே கலெக்ஷன் டவுன் ஆகிடும், கரெக்டாக டவுன் ஆகிடும். எம்ஜிஆர் படங்களும் விஜயகாந்த் படங்களும் அங்கே தியேட்டரில் ரொம்ப நல்லாவே போகும். 11th ஸ்டாண்டர்டு தான் அப்போத்த எஸ்எஸ்எல்சி. அந்த கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு என் கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் கிக்கானி ஸ்கூலில் நேராக ஊர்வலம் மாதிரி ராஜா தியேட்டருக்கு தான் வந்தோம். ஞான ஒளி படம் பார்த்தோம். இப்போ ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு ஒரு கட் அவுட் வந்து 24 அடி நாங்கள் வச்சுருக்கோம்னா அடுத்த படம் சிவாஜிக்கு வந்து 25 அடியாவது வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த போட்டி இருக்குது பாருங்க. அந்த ஒரு போட்டி அது பயங்கரமாக இருக்கும். அந்த இதுலேருந்து இன்றைக்கி ஒரு 2-3 ஜென்ரேஷன் தாண்டி அந்த குடும்பம் வந்து இன்றைக்கும் ஒரு கோவைக்கு ஒரு பெருமையாக தான் திகழ்ந்துட்டு இருக்குங்கிறதுல நாங்கள் எல்லாருமே ஒரு மகிழ்ச்சி அடையும். எல்லா விதமான வேற்றுமைகளையும் அவங்களோட கவலையும் மறந்து மக்கள் வர்ற இடம்தான் ஒரு சினிமா தியேட்டருங்க. ரொம்ப சமத்துவமான இடம். இந்த ராஜா தியேட்டர் படம், அதை தொடர்ந்து தீர்க்கதரிசி PA ராஜு அப்படிங்கிற ஒரு மாமனிதரின் வாழ்க்கையை பார்க்குறதுக்கு இந்த படம், இந்த சார்ந்த அனுபவங்கள் அது உருவாக காரணமாக இருந்த அவருடைய வியாபார குடும்ப விருட்சத்தில் இருக்கிற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் நீங்கள் ஒரு வாசவி மஹால் கல்யாண மண்டபம் இருக்கும், அப்புறம் ஒரு வாசவி ஹையர் செகண்டரி ஸ்கூல், கன்னிகா பரமேஸ்வரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த மாடலை வந்து எல்லாரும் எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து இந்த எஜுகேஷன் ஃபார் ஆல்